அவ்வளோதாங்க. இன்னும் ஒரே ஒரு வாரம் தான். அதோட பார்த்தீங்கன்னா, இந்த வெப் சீரிஸ் வந்து முடிய போகுது. சரி ஓகே வாங்க எபிசோட் 93ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஸ்டார்ட்டிங்லேருந்து ரிவ்யூ பண்ணிடலாமா? லாஸ்ட் வீக்கே பார்த்துருப்போம். ரிஷி வந்து கிளம்பியிருப்பார் இல்லையா? ஸோ அது ரிலேட்டடா பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து செம்ம டல்லா, அப்செட்டா இருக்கிறாங்க. அண்ட் தியோவும் பார்த்தீங்கன்னா, எவ்வளவோ வந்து அவங்க எல்லாரையும் என்கரேஜ் பண்ணிட்டு சாப்பிடுங்க, பிராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. பட் எங்களுக்கு சாப்பாடு கூட வேணாம்டா அப்படிங்கிற மாரி எல்லாருமே கிளம்பி போயிடுறாங்க கிரவுண்டுக்கு. ஆனா அங்க வேலு என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஓவரா பண்றானுங்கடா இவனுங்க. அவன் அவன் கரியர பார்க்க போயிருக்கான். இன்ஃபாக்ட் அவன் ஒரு செலிபிரிட்டி ஆக போயிருக்கான். அவன் அவன் லைஃப பார்க்குறான். இவங்க எதுக்கு இது இவ்ளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா நம்ம மணிக்கு வந்து செம்மையா ட்ரிகர் ஆயிருது. அப்ப அவன் கிளம்புறப்போ மட்டும் எதுக்கு சோகமா இருக்க மாரி நடிச்சீங்க அப்படின்னு கேட்குறாரு. டேய் அப்ப நான் சோகமா தான்டா இருந்தேன். பட் அதுக்கப்புறமா நானும் என் லைஃப பார்க்கணும் தானே வேணாமா அப்படிங்கிற மாரி நம்ம வேலு கேட்பாரு. இந்த வாட்டி தான் பார்த்தீங்கன்னா, வேலு வந்து வேணும்னே வம்புலுக்க பேசாம ஒரு அளவுக்கு கொஞ்சமாவது லாஜிக்கோட பேசின மாரி ஒரு ஃபீலிங். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம அனு பார்த்தீங்கன்னா வந்து பக்கத்துல வந்து ஐ திங்க் லாராட்ட வந்து கேட்பாங்க. என்னது இது? ஏன் இப்படி எல்லாருமே வந்து ஒரே டீமா இருந்தாலும் விரோதி மாரி அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு கேட்கிறப்போ, என்ன பண்றது? அதெல்லாம் கிரீஷ் பண்ண வேலை தான் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம அனு வந்து நேரா மணிட்ட பேசலாம் அப்படின்னு போறாங்க. ஏன்னா மணி வந்து செம்ம அப்செட்டா வந்து உட்கார்ந்திருக்காரு. ஸோ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "உன்ன நான் ஃபர்ஸ்ட் வந்து எப்படி நோட்டீஸ் பண்ணேன்னு உனக்கு தெரியுமா?" அப்படின்னு கேட்கிறப்போ, "நான் சூப்பரா வந்து மேட்ச் ஆடினேன். அத வச்சு தானே" அப்படின்னு ஒரு மணி சொல்லுவாரு. "அதெல்லாம் கிடையாது. உங்க டீமே வந்து செம்ம ஸ்ட்ரெஸ்டா இருந்தது. அப்ப நீ மட்டும் வந்து ரொம்ப தெளிவா அத வந்து அழகா ஹேண்டில் பண்ணி டீம் எல்லாரையுமே வந்து சூப்பரா நீ வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸ வந்து பேலன்ஸ் பண்றதுக்கு நீ நெறைய பண்ண. அதுல தான் உன்ன நான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். இப்ப பாரு நீ எப்படி இருக்கன்னு அப்படின்ற மாரி சொல்றாங்க. நீங்க ஏதோ சொல்றீங்கன்னு எனக்கு தெரியுதுங்க. ஆனா நான் அத கேட்கிற மூட்லயே இல்ல அப்படின்னு நம்ம மணி சொல்லுவாரு. முன்னலாம் பார்த்தீங்கன்னா, நீ நல்லா யோசிச்சு முடிவு எடுத்துட்டு இருந்த. ஆனா இப்ப பாரு என்ன ஆச்சு உனக்கு அப்படின்ற மாரி பேசுவாங்க. இப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்கம் அந்த பக்கமா அப்படி கிராஸ் பண்ணி போவாங்க. பட் தங்கம் வந்து இத பார்க்க மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க. அத பார்த்தோனே நம்ம மணி அப்படியே பதட்டமாயிட்டு, சரி ஓகேங்க. எனக்கு வந்து ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு அங்கருந்து கிளம்பி ஓடிருவாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம அனுவோட அம்மா வந்து கால் பண்ணுவாங்க. கால் பண்ணிட்டு, "நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீ ஏன் போய் அந்த அகாடமில போயிட்டு ஜாயின் பண்ணியிருக்க?" அப்படின்னு கேட்கிறப்போ, "இது நல்ல டிசிஷன் தான். அங்க என்ன எல்லாரும் எப்படி ட்ரீட் பண்ணாங்க தெரியுமா? அத விட இங்க இருக்கவங்க எல்லாமே என்ன ரொம்பவே நல்லா ட்ரீட் பண்றாங்க. எனக்கு ரொம்பவே புடிச்சிருக்குது." அப்படின்னு சொல்றாங்க. சரி இங்க இருக்க யார்ட்டயாவது நான் உன்ன பேச வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்ப்பாங்க. தியோவ பார்ப்பாங்க, தங்கம் எல்லாரையும் தான் பார்ப்பாங்க. ஆனா இருந்தாலும் நேரா மணிக்கிட்ட தான் போயிட்டு ஃபோன குடுப்பாங்க. நம்ம மணி தான் தெரியுமே இந்த மாரி அம்மாங்க கிட்டலாம் பேசுறப்போ அவர் வந்து கைவந்த கலையாச்சே. ஸோ அதே மாரி பயங்கர பிட்டா போட்டு தள்ளுறாரு. அண்ட் நம்ம அனு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து அத எல்லாத்தையும் அட்மையர் பண்ணிட்டு இருக்காங்க. "இவ்ளோ கியூட்டா பண்ண உனக்கு யாருக்கு தான்டா புடிக்காது?" அப்படின்ற மாரி பேசுறப்போ நம்ம தங்கம் அங்கருந்து நோட் பண்ணிட்டே இருப்பாங்க. நேரா எந்திரிச்சு வந்துட்டு ரொம்ப சிம்பிளா இருக்கும் அவங்களோட டயலாக். "என்னோட பாய் ஃப்ரெண்ட் கூட நான் கொஞ்சம் பேசணும்" அப்படின்னு சொல்லிட்டு, "மணி வா" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ப அனு வந்து நேரா தங்கம்ட்டயே போயிட்டு வந்து பேசுற மாரி ஒரு சீன் இருக்கும். ஸோ அவங்க ரொம்ப கிளியரா தாங்க பேசுவாங்க. "என்னாச்சு? நீ வந்து இன்செக்யூரா ஃபீல் பண்றியா?" அப்படின்லாம் கேட்கிறப்போ, "அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதே" அப்படிங்க. "இல்ல பாய் ஃப்ரெண்டுன்னு நீ வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னியே, அது எனக்கு என்னமோ நீ உனக்கே சொல்லிக்கிட்ட மாரி தான் இருந்தது. எனக்கு சொன்ன மாரி தெரியல. அவன் உன்னோட பாய் ஃப்ரெண்டு தான் இங்க இருக்க எல்லாருக்குமே தெரியுமே. அப்புறம் எதுக்கு அத சொன்ன?" அப்படிங்கிற மாரி அவங்களுக்குள்ள போகும். அண்ட் கடைசி நம்ம தங்கம் பார்த்தீங்கன்னா, இந்த கான்வர்சேஷன் எதுக்குமே யூஸ் இருக்க மாரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருவாங்க. பட் இதுல ஃபன் என்னன்னா, நம்ம மணி இத நோட் பண்ணிருவாரு. அவருக்கு ஒரு பக்கம் மண்டை வெடிக்குது. என்னடா பேசுனாங்க இவங்க 2 பேரும்ன்ட்டு. போய் நம்ம தங்கம்ட்ட கேட்டா, "அது ஒண்ணும் அவ்வளவு முக்கியமான விஷயம்லாம் இல்ல" அப்படின்ற மாரி சொல்ல மாட்டாங்க. இவரு நேரா அனு கிட்ட போயிட்டு எப்படியாவது பேசி வாங்கிரலாம்ன்னு என்னென்னமோ ட்ரை பண்ணுவாரு. நம்ம அனு ரொம்ப தெளிவா அது எங்களுக்குள்ள இருக்குது. உனக்கு எதுக்கு? அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவங்களும் போயிருவாங்க. என்னடா என்னைய வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கீங்க? டென்ஷன் ஆயிருவாரு. ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ராஜீவ் அந்த சீன் ரொம்ப அழகா இருக்குங்க. அதாவது ராஜீவ்ட்ட வந்து அவங்க அம்மா பேசிட்டு இருப்பாங்க. அவங்க அம்மா கேரக்டர் எனக்கு ஸ்டார்ட்டிங்ல இருந்தே ரொம்பவே பிடிச்சிருக்குது. ரொம்பவே தெளிவா பிராக்டிகலா இருக்க ஒரு பெர்சன் மாதிரி தான் அவங்கள காட்டுறாங்க. ஸோ அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா ராஜீவ் கிட்ட வந்து ஹியரிங்க வந்து தள்ளி போட்டுறாத. ஏன்னா துளசி எவ்வளோ நாள் தான்டா இந்த மாரி டிவோர்ஸுக்காக வந்து வெயிட் பண்ணி கஷ்டப்பட்டுட்டு இருப்பா. எந்த அம்மாவுமே வந்து புள்ளைய இப்படி ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. எப்ப பாரு துளசிக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கே. என்ன வில்லனா பார்க்குறியே? என்ன பார்த்தா அப்படியா இருக்கு? பையன் தப்பு பண்ணா கண்டிக்க தான்டா செய்யணும். உன் தப்ப நீ கடைசி வரைக்கும் புரிஞ்சுக்கவே மாட்டியா? விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்றவங்கள வந்து புடிச்சு நம்ம கூடவே வச்சுக்க முடியாது அப்படின்னு அவங்களும் எவ்வளவோ வந்து அட்வைஸ் பண்ணி பார்ப்பாங்க. பட் நம்ம ராஜீவ் எதுக்குமே வந்து காது குடுக்குற மாரி இருக்காது. அண்ட் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, நம்ம ரங்கன்ட்ட வந்து அவங்க பெரியம்மா வந்து பேசுற மாரி ஒரு சீன் இருக்கும். அண்ட் அங்கேயும் பார்த்தீங்கன்னா, நான் வந்து உன்ன என் பையன் அப்படிங்கிற மாரி தான் நான் வளர்த்துருக்கேன். இப்போ வந்து உனக்கு ஒரு கல்யாணம் கூட பண்ணி வைக்காம இருக்கிறப்போ, எனக்கு ஏதோ உங்க அம்மாக்கு வந்து நான் வந்து அவங்கள லெட் டவுன் பண்ணிட்டனோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு மாரி இருக்குடா. அதுவும் இல்லாம சுத்தி எல்லாம் ஊர்ல துளசியும் உன்னையும் வச்சு வச்சு பேசுறாங்களேடா அப்படின்னு சொல்றப்போ, அடுத்தவங்க பேசுறதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு அப்படின்னா, சரி நானே உன்ன நேரா கேட்கிறேன் அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. நம்ம ரங்கன் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஓப்பனாவே ஆமா நானும் துளசியும் லவ் பண்றோம். சரி லவ் மட்டும் பண்ணா போதுமா? அப்ப கல்யாணம் அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. ஒருவேள அவ வந்து வேற லெவல்ல இருக்கா. நீனும் அவ ஸ்டாண்டர்டுக்கு ரீச் ஆகணும் அப்படின்ற மாரி யோசிக்கிறியா? அப்படின்னு கேட்கிறப்போ, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் அந்த மாரி யோசிக்கிற ஆள்லாம் கிடையாது. என்ன பண்ணணும், எப்ப பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அங்கருந்து கோவமா எந்திரிச்சு போயிடுறாரு. அண்ட் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, நம்ம ரங்கன் அண்ட் துளசி வந்து கால் பேசுற மாரி ஒரு சீன் இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து அந்த ஹியரிங் வருது இல்லையா? ஸோ அது ரிலேட்டடா நம்ம துளசி பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்பவே ஒரு மாரி டென்ஸ்டா இருக்குது. இது இந்த டேட் கிட்ட வர வர எனக்கு ஒரு மாரி பயமா இருக்கு. ஏதோ சிக்கல்ல மாட்டிப்பேனோன்னு தோணுது அப்படிங்கிற மாரி நம்ம துளசி ரொம்பவே அப்செட்டா இருக்காங்க. ரங்கன் பார்த்தீங்கன்னா
வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து தைரியம் சொல்றாரு. அண்ட் நம்ம துளசி வந்து இந்த மாரி நேரத்துல நீ கூட இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்க. அண்ட் அதே மாரி கோர்ட்டுக்கும் போயிடுறாங்க. அங்க துளசி வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாரு. ஒருவேளை ராஜீவ் வரமாட்டாரோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்ப பாத்தீங்கன்னா, ராஜீவ் வந்து இறங்குவாரு. அவரு எப்பவும் போல தாங்க பயங்கர ரொம்ப நல்லவர் மாரி ஒரு ஃபேஸு அவர் பேசுறது. ஸோ அந்த மாரி தான் அவர் பேசுறாரு. அதாவது இந்த எபிசோட்லலாம் பாத்தீங்கன்னா, எனக்கே வந்து ஒருவேளை இவர் நல்லவர் தானோ, இவர் ஜெனுவினா தான் திரும்பவும் துளசி கிட்ட இருக்க ட்ரை பண்றாரா, பாக்குற நம்மளுக்கே வந்து அந்த டவுட் வர அளவுக்கு அவர் பிஹேவ் பண்றாரு. ஸோ இத தாண்டி பாத்தீங்கன்னா, இந்த எபிசோட்ல ஒரே ஒரு விஷயம் தாங்க நடந்திருக்கும். இதுவரைக்கும் நம்ம காதுல கேட்காத ஒரு விஷயம். சீசனே முடிய போது இப்பதான் கேட்கிறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸாம் வருது. எக்ஸாமுக்கு நீங்க படிக்கணும். அதனால நான் வந்து இப்ப இந்த செமஸ்டர் வரைக்கும் உங்களுக்கு ஸ்டடி ஹாலிடேஸ் மாரி விடுறோம். நீங்க படிங்க அப்படிங்கிறாங்க. என்னது படிக்கணுமா? இந்த மாரி ஒரு விஷயத்த இத்தன நாள் நீங்க சொன்னதே இல்லையே. ஸோ அங்கேயே வந்து காலேஜும் இருக்கு போல. அவங்க படிக்கிறாங்க போல. இதெல்லாம் எப்ப நடந்துச்சுன்னு எனக்கு சத்தியமா தெரியல. ஸோ அவ்வளவுதாங்க எபிசோட் 93ல நடந்த எல்லாத்தையுமே நம்ம ரிவ்யூ பண்ணிட்டோம். அடுத்த எபிசோட் 94ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ரிவ்யூ பண்ணி நெக்ஸ்ட் ஒரு வீடியோ போடுறேன். மிஸ் பண்ணாம பாருங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.